விமானங்கள் தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளாகிற விஷயம் நம்ம காணக்கூடிய இருக்குது. அதே போல அமெரிக்காவினுடைய அமெரிக்கா ஏர்லைன்ஸ் இந்த விமானம் ஒன்று இன்றைக்கு தீப்பிடிச்ச நிலையில் இந்த விமான பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதில் பயணம் செய்த அந்த நபர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஆன் டைமுக்கு வரும். நிறைய பேர் சில டைம் கமெண்ட் பண்ணுறீங்க தொடர்ச்சியாக வீடியோஸ் வருதில்லைன்னு சொல்லி. ரீசன் இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தான் ஆன் டைமுக்கு பார்க்க முடியும். இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய இன்றைக்கு நடந்தது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். இது போயிங் நிறுவனத்துக்கு ஒரு தலையீடியானு தெரியல. தொடர்ச்சியாக இந்த போயிங் நிறுவனத்தினுடைய விமானங்கள் விபத்துக்குள்ளாகிறது காணக்கூடிய இருக்குது. இன்றைக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸினுடைய இந்த விமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிங் 737 MAX 8 என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு மாடல் விமானம் தான் தீப்பிடிச்ச நிலையில இந்த விமானம் நிறுத்தப்பட்டு இந்த விமானத்தில் இருந்த பயணிகள் எக்ஸிட் டோர் வழியாக அனுப்பப்பட்டிருக்காங்க அவசரமாக. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற டென்வர்ட் ஏர்போர்ட்ல இருந்து மியாமிக்கு போக இருந்த இந்த விமானம் தான் இப்படியான விபத்துக்குள்ளாகி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல டேக் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த விமானத்தில் பயணம் செய்த மார்க் டர்க்கிஸ் என்று சொல்லப்படுகிற 50 வயதான நபரால் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த விமானம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில நிமிடங்கள்ல பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானத்தில் இருந்தவங்க ஒரு சில பேர் புகை வருது, நெருப்பு பத்துதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. விமானத்தில் இருந்த விமானியால சொல்லப்பட்டது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபயர் பிடிச்சிருக்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இந்த விமானம் சடன்லியாக அந்த பெரிய சத்தம் ஏற்பட்ட டைம்லயே இந்த விமானம் ஸ்லோவாக தொடங்கினது. அதுக்கு பிறகு இவங்க விமானத்தை சடன்லியா நிப்பாட்டிக்கிறாங்க. எமர்ஜென்சி டோர் வழியாக நிறைய மக்கள் இந்த விமானத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 182 நபர்கள், 176 பேசஞ்சர்ஸ், இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் 6 பேர், இவங்க எல்லாம் சேர்த்து 182 நபர்களும் இந்த விமானத்திலிருந்து எமர்ஜென்சி டோர் வழியாக இறக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாருமே அனுப்பப்பட்டிருக்காங்க. இதுல ஒருத்தருக்கு ரொம்பவே மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு இவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் உயிரிழக்கல் என்ற ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த விமானத்துல பயணம் செய்ய இருந்தவங்க கூட அவங்களுக்கு வேறு விமானம் அரேஞ்ச் பண்ணி தாரேன்னு சொல்லி இந்த விஷயமும் நடத்தப்பட்டிருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏர் இந்தியா விமானம் இந்தியாவுல பிரச்சனையானது விபத்துக்குள்ளாய் அதுல பயணம் செய்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷில் ஒரு விமான விபத்து நடந்தது. ஸ்கூல்ல மோதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இறந்திருந்தாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரஷ்யாவுல விமான விபத்து நடந்திருந்தது. ஸோ இப்படி கண்டினியூஸா விமானங்கள் விபத்துக்குள்ளார விஷயத்தை காணக்கூடியது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலே இப்படியான ஒரு விமான விபத்துன்றதை தாண்டி இது ஒரு விமானம் ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் ஆகிற டைம் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஸோ இப்படி கண்டினியூஸா விமானங்கள் விபத்துக்குள்ளாறது நம்ம இப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு நிறைய விஷயமா காணக்கூடியதா இருக்கிறது. தொடர்ச்சியா விமானங்கள்ல பயணம் செய்யறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ தொடர்ந்து விமானங்களை விபத்துக்குள்ளாகி நிறைய மனிதர்கள் இறந்து போறாங்க, உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுது. ஸோ இப்படியான விஷயங்களை காணும்போது நம்ம விமானத்துல பயணம் செய்வதே நல்லதா இல்லையா, அதாவது விமானத்துல பயணம் செய்யாம இருக்கிறதே ஒரு சேஃப் என்ற அளவுக்கு மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த விமானங்கள் விபத்துக்குள்ளார நம்ம காணக்கூடிய இருக்குது. இது இன்றைக்கு பதியப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அமெரிக்காவுல இந்த அளவுக்கு சேஃப் இல்லை செக் பண்ணாம அப்படியான விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதாவது இந்த விமானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விமானத்தினுடைய டயர்ல தீப்பிடிச்சிருந்தது. அந்த ஒரு விஷயத்தால இந்த விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டு இந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணிகள் எல்லாரும் இறக்கப்பட்டிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு சேஃபான முறையில் இப்போ இருக்காங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட் இருந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததாக என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசலான்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. கட்டாயமாக நான் அடுத்த வீடியோவில் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய மக்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஓல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோன்னா தான் ஒன் டைமுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த விஷயத்தை பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு அப்டேட்டான ஒரு நியூஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.